எசேக்கியேல் 28:26 படிக்கும் பொழுது, எசேக்கியேல் 28:26, அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாயத்தீர்ப்புகளை செய்யும் பொழுது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகி கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும், உங்களை யாரெல்லாம் இகழ்ச்சியா பேசுறாங்களோ, கடங்காரன், சும்மா பார்க்கறதுக்கு தான், ஒன்றும் வெட்டி, ஒன்றும் வருமானம் இல்லை, அப்படி இப்படி எல்லாம் உங்களை இகழ்ந்தார்களோ, அல்லது உங்க கதையே பின்னாடி இகழ்ச்சியா பேசுறாங்களோ, உங்களுக்கு எனக்கு தான் வாக்கு தத்தம், நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வேன். யாரு இந்த வெட்டியா இகழ்ச்சியா பேசுது பார், புகழ்ச்சியா இல்லாம இகழ்ச்சியா பேசும் கூட்டம், அவங்கள கடவுள் நியாயம் தீர்த்து நமக்கு என்ன செய்ய போகிறார்? அதிலே சுகமாய் கர்த்தர் குடியிருக்க பண்ணுவார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோங்க? அது வீணா பேசி வீணா அலையும். ஆனால் நம்முடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்ன வாழ்க்கை தெரியுமா? நாம் அவங்களுக்கு முன்னாடி சுகமாய் குடியிருப்போம். நம்ம பெட்டி படுக்கை எடுத்துன்னு அலைய மாட்டோம்ப்பா, அலைய விட மாட்டார் ஆண்டவர். நல்ல வாழ்க்கையை கடவுள் தருவார். தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கடவுள் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுக வாழ்க்கையை தருவார், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவார். நம்பிக்கையா இருங்க. உங்களை பார்க்கும் பொழுதே கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லணும். உங்களுக்குள்ளே பிச்சைக்காரன் கடங்காரன்ற எண்ணம் வரக்கூடாது. நீங்க கடனே இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி இயேசுவினிடத்தில் உண்டு. நீங்கள் தரித்திரமாக இருந்தாலும் ஐஸ்வர்யத்தை கொடுக்க இயேசுவினுடைய கரத்தில் உண்டு. அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் சொல்லுகிறார், இகழ்ச்சி பண்ற சுற்றுப்புறம் எவனா ரவுண்டு கட்டி உன்னை பேசினானோ அவனுக்கு முன்னாடி சுகமாய் குடியிருக்க பண்ணி. பைபிள் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அப்ப இனிமேல் ஒரு பெரிய மகிமையை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ குடிசை வீட்டில் இருக்கலாம், ஓடு வீட்டில் இருக்கலாம், ஓட்ட வீட்டில் இருக்கலாம், ஏசியே இல்லாமல் இருக்கலாம். எங்க லைஃப்ல எங்க வீட்டில் ஏசி, நோ, கவலையே வேணாம். நீ எக்ஸ்ட்ராடினரி, யூ திங்கிங் அபவுட் எக்ஸ்ட்ராடினரி, பெரிய விரிவாக்கத்தை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டே இருங்கள். உங்களை சுகமாய் கர்த்தர் வாழ பண்ண போறாரு.